ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். போக்கோடைய எஃப் சீரிஸில் கடைசியாக வந்த போக்கோ F4 5G இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரொம்பவே லோவஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் Snapdragon 870 மாதிரியான அந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசரை பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அந்த போக்கோ F4 5G அதனுடைய சக்ஸஸராக அடுத்து போக்கோ F5 5G கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ FCC சர்டிஃபிகேஷனுக்காக வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன் சில லீக்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த லீக்ஸை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த FCC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆகிருக்கிறதுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி கிடைச்சிருக்கு. மொத்தம் 3 ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8+128GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியண்ட்டாக இருக்க போகுது. இது போக 8+256GB வேரியண்ட்டும் அண்ட் 12GB 256GB வேரியண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய OS நமக்கு Android 13 ஒரு அப்டேட்டட் OS MIUI 14 ஸ்கின்னோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும். அதோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. அது கூட NFC dual Wi-Fi பேண்ட் மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் மார்க்கெட்டில் வரப்போகுது. அண்ட் அது கூட இருக்க போகிற 5G பேண்ட்ஸ் மொத்தம் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். N1 N5 N7 N38 N41 N77 78 அப்படின்ற மாதிரியான இந்த 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் போக்கோவுடைய இதுக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே மோஸ்ட்லி அந்த 7 5G பேண்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்க்கும்போது இந்த போக்கோ F5 5Gலும் நமக்கு இந்த 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 5G பேண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் 5G ப்ராசஸர் தான் இருக்க போகுது. ஸோ என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி ஸ்னாப்ட்ராகனுடைய 7 சீரிஸ்க்கான ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் போக்கோ F4 5Gல Snapdragon 870 அப்படின்ற அந்த 800 சீரிஸ்க்கான ப்ராசஸர் இருந்துச்சு. பட் இந்த போக்கோ F5 5Gல Snapdragoனுடைய 7 Gen சீரிஸ்க்கான ஒரு ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் மோஸ்ட்லி Snapdragon 7+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ 7 Gen 1 தான் மார்க்கெட்டில் இருக்குது. இதனுடைய ஓவர் கிளாக் ஸ்பீட் வச்சுனா அடுத்து 7+ Gen 1 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வரப்போகுது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸரை பேக் பண்ணி இந்த போக்கோ F5 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த Snapdragon 7+ Gen 1 இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் போக்கோ F4 5Gல இருந்த Snapdragon 870 விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ப்ராசஸர் தான் இருக்க போகுது. என்ன Snapdragon 870 7nm சைஸ்க்கான ப்ராசஸர் இருந்துச்சு. பட் இதெல்லாம் நமக்கு 4nm சைஸ்க்கான ப்ராசஸராக வரும். ஸோ கொஞ்சம் பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸராக வரும். பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு போக்கோ F4 5Gலேருந்து F5 5G ஒரு சின்ன டவுன்கிரேட் அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் இது போக மொபைலுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு AMOLED டிஸ்பிளே தான் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இதில் சேஞ்சஸ் இருக்காது. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது போக மற்றபடி டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டாப் நாச்சா டால்பி விஷன் HDR10+ சர்டிஃபிகேஷன் கார்னிங் லெக்லெஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போக்கோ எப்போவுமே கொடுப்பாங்க. F4லையும் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த F5லையும் அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண மோஸ்ட்லி 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமராவுக்கான செட்டப் தான் இருக்க போகுது. பட் பிரைமரி இங்கே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது 50 மெகா பிக்சல் சென்சார். ஸோ ப்ரீவியஸ் போக்கோ F4ல பார்த்தோம்னா 64 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவும் ஆம்னி விஷன் சென்சாரோட வந்துச்சு. பட் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால மோஸ்ட்லி IMX 766க்கான சென்சாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் தெரியலை, அதை பற்றின லீக்ஸ் இல்லை. பட் 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா இங்கே பிரைமரி கேமராவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா பின்பக்கம் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது அவங்களுடைய யூஸ்வலான அந்த ஒரு 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா தான் இங்கே முன்பக்கம் இருக்க போகுது. இது போக போக்கோ கிட்ட இருந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி இந்த போக்கோ F5 5G மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பிரைசிங் மோஸ்ட்லி போக்கோ F4 5G இருக்கக்கூடிய அதே பிரைசிங் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போக்கோ F4 5G பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டில் 25-26,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த போக்கோ F5 5Gன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே மோஸ்ட்லி நமக்கு அதே
செக்மெண்ட் 25,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த 25,000 செக்மெண்ட்டை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ் இந்த போக்கோ F5 5Gல இருக்குது. அப்படின்னாலும் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னா போக்கோ F4 5Gலே இதை விட பெட்டரான ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ஏன் அதை விட கொஞ்சம் டவுன்கிரேடான ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் மட்டும் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது ஒப்பீனியன். பட் பார்ப்போம், இது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை, இப்போதைக்கு லீக்ஸ் தான். அதனால் மேபி லான்ச் ஆகும்போது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நல்ல ப்ராசர் கொண்டு வராங்களா அப்படின்றத பார்ப்போம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ இருக்கும், போக்கோ F5 5G எப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இந்த வருஷத்துடைய மிடில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மே ஜூன் மந்த் மாதிரியான டைமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இப்போதைக்கு லான்ச் இல்லை, கண்டிப்பாக மே மந்த் ஜூன் மந்த் இந்த வருஷத்துடைய மிடில் தான் இருக்க போகுது. பட் இப்போதைக்கு இனிஷியலாக இருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.